விராட் கோலியை எப்படி வெளியே அனுப்புனீங்க? கேப்டன் பதவியை கொடுத்திருக்கணும். பிசிசிஐயை கடுமையாக விமர்சனம் செய்த ஸ்ரீகாந்த் அவர்கள் 2027 ODI வேர்ல்டு கப்ல கூட விராட் கோலி விளையாடுறது மிகப்பெரிய ஒரு சந்தேகமே. விராட் கோலி ஓய்வு பெற்றதில் கூட மிகப்பெரிய ஒரு சதி இருக்கிறது என சர்ச்சையை உருவாக்கி இருக்கிறார் டெல்லி அணியினுடைய கோச்சர் சரந்தீப் சிங். விராட் கோலி T20 இருந்தும் சரி, டெஸ்டில் இருந்தும் சரி ஓய்வு பெற்றாலும் கூட அவருடைய பிராண்ட் வேல்யூ 29% உயர்ந்து இருக்கிறது. விராட் கோலி, உன்னால ஒரு தலைமுறையே மாறி இருக்கிறது, ஆனா அந்த இடத்துல உனக்கு பரிசளிக்க என்கிட்ட எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு உருகி இருக்கிறார் சச்சின் அவர்கள். கோலியை ரிட்டையர்டாக வச்சதே நீங்க தான், இப்ப வந்து மிஸ்யூன்னு சொல்லிட்டு மெசேஜ் போடுறீங்களா? கம்பீரை விளாசிய இந்திய ரசிகர்கள். இந்த அவமானத்தை சந்திப்பதற்கு நாம ரிட்டையர்டே ஆகிடலாம் ஒரு பக்கம் இந்திய அணியில் இருந்து. ரோஹித் கோலி கார்னர் செய்த கம்பீர் அவர்கள். விராட் கோலி போனா போகட்டும்பா, அதிர்ச்சி முடிவை எடுத்திருக்கிறது பிசிசிஐ. கடைசி வரைக்கும் நீங்க வாட்டர் பாயா தான் இருக்கணும். இந்த மாதிரி ஒரு தகவலை அகார்கர் கொடுத்த உடனே ஓய்வை அறிவித்த ரோஹித் சர்மா. நீ சிங்கம் தாயா, மாபெரும் சாதனையை சாதிக்கிறதுக்கு இடம் கிடைத்தும் டெஸ்ட்ல இருந்து விலகிய கோலி அவர்கள். மேல சொன்ன அனைத்தையும் இந்த தொகுப்புல முழுமையாக பார்ப்போம். இந்திய அணியில சச்சினுக்கு அடுத்து மிகப்பெரிய ஒரு இடம்னா இந்த கோலிக்கும் இருக்கிறது. அதுவும் பர்ஃபார்மன்ஸ் ரீதியாக மிகப்பெரிய ஒரு இடம் தான் இந்த கோலிக்கு இருக்கும். உலக நாடுகளே அதை ஒப்புக்கொள்ளும். காரணம் என்னன்னா, அந்த அளவுக்கு மற்ற ஸ்போர்ட்ஸ்கள், அதாவது 194 நாடுகள் விளையாடக்கூடிய எப்படி ஃபுட்பாலை ரசிக்கிறாங்களோ அவ்வளவு மக்களும் அதே மாதிரி தான் அந்த கிரிக்கெட்டை ரசிப்பதற்கு இந்த ஆக்ரோஷமான ஒரு மனிதன் செலிப்ரேட் பண்ணுவாங்க எல்லாருமே போலிங் போட்ட பிறகு. ஆனா இந்த மனுஷனை விக்கெட் எடுத்தா மட்டும் செலிப்ரேட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அதுக்கான ரிவெஞ்ச் கண்டிப்பா ஒரு நாள் இருக்கும் சொல்லிட்டு அந்த பவுலருக்கும் தெரியும், அந்த டீமுக்கும் தெரியும். அதை அத்தனைக்கும் சொந்தக்காரன் இவன் மட்டுமே. டெஸ்ட் இவ்வளவு உயர்தர கிரிக்கெட்டாக மாறியதற்கு காரணமும் இந்த விராட் கோலி தான். மற்ற நபர்கள் எல்லாம் போராடி இருக்கிறாங்க. ஆனா பதில்வினை ஆற்றக்கூடிய ஒரு நபராக, திறன் கொண்டவராக இருந்தவர் இந்த விராட் கோலி மட்டும்தான். அந்த வகையில தற்பொழுது ஆதங்கத்தில் ஒரு பக்கம் விராட் கோலி ஓய்வை அறிவித்திருக்கிறார் என சதி திட்டம் கூட இதுல தீண்டி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாராலுமே விமர்சிக்கப்பட்டு வருகிறது. இதற்கான காரணம் என்னன்னா, அவருக்கு 36 வயசு மட்டும்தான். இன்னும் 10,000 ரன் அடிக்கிறதுக்கு 776 ரன்கள் மட்டும்தான் தேவை இந்த டெஸ்ட் போட்டிகள்ல. ஆல்ரெடி 2024 உலக கோப்பை T20 வாங்கியவுடன் இளம் தலைமுறையினருக்கு வழிவிடும் நோக்கத்துல தான் ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் ஒரு பக்கம் வழிவிட்டாங்க. அதே நடையில தற்பொழுது டெஸ்டுக்கும் வழிவிட்டாங்களானா கண்டிப்பா கிடையாது. பார்டர் கவாஸ்கர் டிராபில ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக தோல்வியுற்றதன் அடிப்படையில ஒரு பக்கம் இந்த இடத்துல ரஞ்சி டிராபில நீங்க விளையாடியே ஆகணும்ன்ற ஒரு நிர்பந்தம், இந்த இடத்துல குடும்பத்தை பார்க்கணுன்ற ஒரு ஆசையும் எல்லா நபர்களுக்குமே இருக்கும். அதுவும் மூத்த வீரர்களாக 36, 38 வயதான ரோஹித் சர்மாவும் சரி, விராட் கோலியும் சரி, தன்னுடைய குடும்பத்தை சந்திக்கிறதுக்கும் செலவிடுறதுக்கும் நேரத்தை ஒதுக்கணும்ன்றது ஒரே கட்டாய நிலையில இருக்கும் சூழ்நிலையில இவங்க ரஞ்சி டிராபியை நீங்க விளையாடியே ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு நிர்பந்தம் வைக்கப்பட்டதனால் எல்லாருமே இந்த இடத்துல தடுமாறி போனாங்க. அதுவும் இல்லாம இங்கிலாந்து தொடர்ல தனக்கு கேப்டன் பதவி வேண்டும் என்று ரோஹித் சர்மா சொல்லியிருந்தார். அதுவும் இல்லாம கிளர்க்கோட ஒரு மீட்டிங், ஒரு இன்டர்வியூ நடந்தது. அந்த இன்டர்வியூல தான் இந்தியா அணிக்கு இன்னும் கேப்டன் நினைச்சுக்கிட்டு, அதுவும் டெஸ்ட் அணிக்கு இன்னும் கேப்டனா நினைச்சுக்கிட்டு ரோஹித் சர்மா என்ன சொன்னாருன்னா, நாங்க இங்கிலாந்து சீரீஸ் ஆடும்போது கண்டிப்பா நல்ல பவுலர்லாம் சூஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு தன்னுடைய கேப்டன் தலைமையில தான் நடக்க போகுதுன்னு அவரும் நினைச்சிட்டு இருந்தாரு. இப்படியெல்லாம் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலை. இவங்க நினைச்சிருந்தா கண்டிப்பா ஆஸ்திரேலியாவினுடைய பார்டர் கவாஸ்கர் டிராபிலேயே ஒரு பக்கம் ஓய்வை அறிவித்திருக்கலாம். இப்பொழுது இந்த இடைப்பட்ட காலத்துல, இந்த IPL தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்க இந்த காலகட்டத்துல இங்கிலாந்து தொடர் அடுத்தது வரப்போகிறது அந்த ஜூன் மாதத்துல. அப்படி இருக்கக்கூடிய தருணத்துல இவங்க இடையிலேயே ஒரு பக்கம் ஏதோ ஒரு அழுத்தத்தின் காரணமாக தான் ஓய்வு அறிவித்திருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு பக்கம் விமர்சனம் செய்யறாங்க. இதற்கு முழுக்க முழுக்க ஒரு பக்கம் கம்பீரும் காரணம், இன்னொன்னு பக்கம் பிசிசிஐ, இன்னொரு பக்கம் அகார்கர் தேர்வுக்குழு தலைவர். இப்படி இருக்கும்போது ஏன் இவங்கெல்லாம் காரணமாகறாங்கன்னா, அழுத்தத்தை கொடுத்திருக்கிறாங்க. இந்த இடத்துல 2 வருஷம் கழிச்சு உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் வரப்போகுது, அதுக்கான ஆட்களை தான் நான் ரெடி பண்ணுவேன்னு சொல்லிட்டு கம்பீரும் கராரா சொல்லியிருக்கிறாரு. அகார்கரும் நான் தேர்வு செஞ்சிடறேன், ரோஹித் சர்மாவை தேர்வு செஞ்சு உள்ள அனுப்பிடுறேன், ஆனா ஒரு டீம்ல ஒரு மெம்பரா தான் உள்ள எடுத்துப்பேன். முதல் 2 டெஸ்ட் போட்டி பார்ப்போம், 2 பேரும் பர்ஃபார்ம் பண்ணா தொடர்ந்து இருப்பாங்க, அப்படி இல்லையா தூக்கி அடிச்சிருவோன்னு சொன்னா, இவ்வளவு காலமாக அந்த டெஸ்ட் கரியரையே தூக்கி நிறுத்தியவனே அந்த கோலி மட்டும்தான். அப்படிப்பட்டவன், அது ஆஸ்திரேலியாக்காரனே திணறக்கூடிய அளவிற்கு இருக்கும்பொழுது, அதுக்குதான் ஸ்ரீகாந்த் கூட சொல்லியிருப்பாரு, தேர்வுக்குழு கண்டிப்பாக கோலியிடம் போராடி இருக்க வேண்டும், நீங்க விலக கூடாதுன்னு சொல்லிட்டு. ஏன் அப்படி சொல்றேன்னா, அவரை சூஸ் பண்ணதே நான் தான்.
அந்த ஆஸ்திரேலியா கூட அவர் தொடக்கத்தில் ஆடும் பொழுது ஒரு சதம் அடிச்சு தன்னுடைய பெயரை காப்பாற்றி கொண்டு இந்த இடத்துல பல சாதனைகள் இவன் நிகழ்த்துவான்னு சொல்லிட்டு அவன் மேல நம்பிக்கை வச்சது நான் தான். அந்த இடத்துல யாருமே எனக்கு ஓட் பண்ணல. அப்படி இருக்கும்போது அப்படிப்பட்ட ஒரு நபர் இந்த ஒரு டெஸ்ட் கெரியரையே மாற்றி அமைச்சு ஆஸ்திரேலியா மண்ணிலேயே அவனுக்கு பயத்தை காட்டி, அந்த நேரத்தில் யாரும் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக ஆடுற அளவுக்கு திறமை கூட கிடையாது. ஆனா விராட் கோலி போராடி தொடர்ந்து ஆடினார். அப்படி ஆடும்போது அவனை இந்த நேரத்துல அவனுக்கு கேப்டன் பதவி கொடுத்திருக்கணும்னு சொல்லிட்டு ஸ்ரீகாந்த் அவர்கள் கராரா சொல்லியிருக்கிறாரு பிசிசிஐக்கு. அதுவும் இல்லாம இந்த பிசிசிஐ இவ்வளவு உயரத்துக்கு போகிறதுக்கு காரணம் 1% இல்ல, ஒரு 9% இல்ல, ஒரு 50% இல்ல, முழுக்க முழுக்க விராட் கோலியும் ஒரு காரணமே. அப்படி இருக்கும்போது அவர் கேப்டன் பதவி கேட்டா நீங்க கொடுத்திருக்கணும். ஏன் நீங்களே கூப்பிட்டு கொடுத்திருக்கணும். 2 வருஷத்துக்கு நீங்க இருங்க. வெறும் 36 வயசு தான் ஆகுது. ரோஹித் சர்மாவுக்கு 38 ஆகுது. உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் வரும்போது 40 ஆயிடும். ஆகையினால அவருடைய உடல் தகுதி அங்க செட் ஆகாதுன்ற ஒரு காரணத்துக்காக நீங்க விலகி இருக்கலாம். ஆனா அந்த இடத்துல இங்கிலாந்து தொடர்ல 2 டெஸ்ட் நாங்க பார்ப்போம், அதுல சரியா பர்ஃபார்ம் பண்ணனா உங்களை வெளியே உட்கார வச்சிருவோம். அதுக்காக தான் அகார்காரோ நீங்க வாட்டர் பாயா அதுக்கப்புறமா செயல்பட வேண்டிய ஒரு நிலை ஏற்படும். இதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனம் உங்களுக்கு இருக்குதா? இந்த மாதிரிலாம் நிர்பந்தம் வச்சா, இந்த மாதிரிலாம் அவமானப்படுத்தப்பட்டு உங்களை வெளியே அனுப்பணும்னு சொன்னா எவன் தான் உள்ள இருப்பான்? ரோஹித் சர்மா முதல்ல அறிவிச்சிட்டாரு. ஆனா அந்த இடத்துல பிசிசிஐ நீங்க மறுபரிசீலனை செய்யணும்னு சொல்லிட்டு விராட் கோலி கிட்ட சொன்னதா ஒரு தகவல் கொடுத்திருக்கிறார்கள். ஆனா அது உண்மை கிடையாதுன்னு சொல்லிட்டு தற்பொழுது தகவல் வெளியாகி இருக்கிறது. மே 7ஆம் தேதி பகல்காம் அட்டாக்குக்காக நாம திரும்ப ஆபரேஷன் சிந்தூர் செய்ய வேண்டிய ஒரு நிலை. இந்த நேரத்துல விராட் கோலி ஒரு ஓய்வை அறிவிச்சா அது மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரகிளா இருக்கும்னு சொல்லிட்டு, அது ஒரு மிகப்பெரிய ஒரு பேசு பொருளா இருக்கும். நாம நாட்டுக்காக போராடும் போது இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் பிசிசிஐ மறுபரிசீலனை பண்ண சொல்லல. கொஞ்ச நாள் தேக்க வச்சு அதுக்கப்புறமா நீங்க ரிலீஸ் பண்ணுங்க, நான் ஓய்வு அறிவிக்கிறேன்னு சொல்லிட்டு எங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அசால்ட்டா போனா போகட்டும்னு விராட் கோலி விட்டுட்டு இருக்காங்க. ஆஸ்திரேலியாக்காரங்கிட்ட ஜெயிக்கிறதுக்கே பார்டர் கவாஸ்கர் டிராஃபியை 2 முறை இவன் மட்டும் தான் காரணம். இவனுடைய செஞ்சுரி காரணம், இவனுடைய ஆக்ரோஷம் காரணம், இவனுடைய பிரஷர் அவங்க மேல. அதாவது விராட் கோலி நம்ம எதுவுமே சீண்டக்கூடாது. சீண்டு விளையாடுறதுனாவே ஆஸ்திரேலியா தான். அந்த சீண்டலுக்கே ஒரு பக்கம் உதாரணமா இருந்தவன், திருப்பி பதில் கொடுக்கிறவன், பேட்டால பதில் கொடுக்கிறவன் இந்த ஒரு நபர் கோலி மட்டும்தான். அப்படி இருக்கும்போது அவனுக்கே தகுந்த மரியாதை இங்கு இல்லைன்னும் போது கோலி ரசிகர்களுடைய அத்தனை பேருக்குமே ஆதங்கம் இந்த இடத்துல கொதித்து கொண்டு இருக்கிறது. இதற்கான முழுக்க காரணமே பிசிசிஐ மட்டும்தான். கொஞ்சமாவது போராடி தக்க வச்சிருக்கணும். நீங்க கொஞ்சம் செயல்படுங்க, 2 வருஷம் இருங்க. 2027 வேர்ல்டு கப் வேற வருது. இந்த இடத்துல 2027 ஓடிஐ வேர்ல்டு கப் நடக்க போகிறது. அதற்கு இடையில இவருக்கு 30 சர்வதேச போட்டிகள் ஓடிஐ மட்டும்தான் நடைபெறும். இடையில பாத்தீங்கன்னா ஐபிஎல் விளையாடுவார். ஒரு வருஷத்துக்கு 10 சர்வதேச போட்டிகள் விளையாடி இவர் 2.5 வருஷத்துல 2027 ஓடிஐ வேர்ல்டு கப்ல சரியா விளையாடுவாரனா ஒரு கேள்விக்குறிதான். அதுலயே தொடக்கத்திலேயே ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டே வரணும். இல்லைன்னா அந்த இடத்துல இவங்களை தூக்கி அடிக்கிறதுக்கான ஒரு நிலைமை ஏற்படும். இப்ப எப்படி டெஸ்ட்ல நீங்க 2 மேட்ச் நல்லா விளையாடலாம், உங்களை நாங்க அதுக்கப்புறமா உட்கார வச்சிரும் டைரக்டா சொன்னா அவங்க எப்படி உள்ள இருப்பாங்க? அப்போ ஓடிஐக்கு மட்டும் இது நிச்சயம் எப்படி நம்புறது? ஆனா இவங்க 2 பேருடைய இலக்கு என்ன தெரியுமா? 2027 ஓடிஐ வேர்ல்டு கப் நம்ம அடிச்சுட்டு தான் ரிட்டையர்ட் ஆகணும்னு நினைச்சிருக்காங்க. ஆனா அது நடக்குமா நடக்காதான்றது ரொம்ப சந்தேகம் தான். அதுவும் கம்பீர் இருக்கிற வரைக்கும் அது சாத்தியமே கிடையாது. அவர் இளம் தலைமுறைக்கு நீங்க வழி விடுங்க, நாங்க 2 வருஷத்துல ஒரு டீமை கட்டமைக்கணும். ஆனா இங்கிலாந்துக்கு எதிராக இந்த சின்ன பசங்க எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்கன்னு தெரியல. விராட் கோலி மட்டும் உள்ள இருந்திருந்தா போதும், அவங்க எந்த அளவுக்கு சாதிச்சிருப்பாங்கன்னு எல்லாமே தெரியும். ஒரு அனுபவ வீரர் உள்ள இருந்தாதான் எல்லாமே நடக்கும். இதுக்கு இடையில விராட் கோலி வேற கோச்சர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, டெல்லி அணியினுடைய கோச்சர், ஏன்னா இவர் ரஞ்சி டிராஃபி விளையாட போனார்ல, அந்த ஆஸ்திரேலியா பார்டர் கவாஸ்கர் டிராஃபியை தோத்த உடனே அந்த இடத்துல போனாரு. அங்க சரண்தீப் சிங் கிட்ட சொல்லியிருக்கிறாரு, நான் 2018 இங்கிலாந்துக்கு எதிராக ஒரு 4-5 சதம் அடிச்சிருப்பேன். அதே மாதிரி 2025 இந்த ஆஸ்திரேலியா பார்டர் கவாஸ்கர் டிராஃபியை மனசுல வச்சுக்கிட்டு நான் ஒரு 4-5 சதம் இந்த இடத்துல அடிப்பேன்னு சொல்லிட்டு ஒரு கட்டாய நிலையில உறுதிமொழி அளிச்சிருக்கிறாரு. ஆனா இந்த இடத்துல பார்த்தா ஒரு பக்கம் ஓய்வு அறிவிச்சிட்டு இருக்காரு. இதுக்கான முழுக்க காரணம் பிசிசிஐ மட்டுமே. இன்னொரு பக்கம் கம்பீர், இன்னொரு பக்கம் அகார்கர், எல்லாருமே இந்த விமர்சனத்தை தான் வைக்கிறாங்க. ஏன்னா இவங்களுக்கு டீமை கட்டமைக்கணும். திறமையான வீரர்கள் அடுத்தடுத்து வந்து கொண்டே இருக்கிறதுனால இப்ப திறமையா அணியை கொண்டு போனாங்க பத்தியா, வழி நடத்தினாங்க பாத்தீங்களா, அவங்களை இழக்கிறாங்க. ஒரு பக்கம் விராட் கோலியும் சரி, ரோஹித் சர்மாவும் சரி, கை கழுவ நினைத்தது இந்த பிசிசிஐ ஒரு பக்கம் அவமானப்படுத்திருச்சு. எந்த வகையிலனா, விராட் கோலி போனா போகட்டும், நாம பாத்துக்கலான்ற ஒரு ரீதியில தான் இந்த இடத்துல அவருடைய ஓய்வு அறிவிச்ச உடனே ஒரு பக்கம் மே 7ஆம் தேதி சொல்ல இருந்தாரு. பஹல்காம் அட்டாக்கின் காரணமாக அதை தூக்கி தொலைவா போடுங்கன்னு மட்டும்தான் இந்த பிசிசிஐ சொல்லிச்சே தவிர மறுபரிசீலனை ஒருபோதும் செய்யவில்லை. ஆனா இந்த இடத்துல கெஞ்சி கேட்டிருக்கணும். இதெல்லாம் நடந்தாலும், அதாவது T20ல ரிட்டையர்மெண்ட், டெஸ்ட்ல ரிட்டையர்மெண்ட் நடந்திருந்தாலும் இந்த இடத்துல அவருடைய பிராண்ட் வேல்யூ ஒருபோதும் குறையல. இதற்கான காரணம் என்ன தெரியுமா? இப்பொழுதுதான் அவருக்கு விளம்பர தூதன்ற ஒரு அடையாளம் அதிகமாக கிடைத்திருக்கிறது. நிறைய நேரம் ஓய்வில் இருக்கிறார். ஆகையினாலதான் 29% அவருடைய பிராண்ட் வேல்யூ உயர்ந்து இருக்கிறது. இந்த இடத்துல அவருடைய வேல்யூ, அதாவது A+ கிரேட் தான் கொடுத்துருக்காங்க ரோஹித் சர்மாவுக்கு சரி, இவருக்கும் சரி. அதை வச்சு பார்க்கும்பொழுது A+ கொடுத்த உடனே ரோஹித் சர்மா கேப்டனா தான் செயல்படுவார்னு எல்லாருமே அவருடைய ரசிகர்கள் கணக்கு போட்டாங்க. அந்த இடத்துல நடக்கல. மூத்த வீரர்களுடைய அடிப்படையில மட்டும்தான் வேர்ல்டு கப்லாம் வாங்கி கொடுத்தாருன்ற ஒரு காரணத்துக்காக தான் இவங்க 2 பேருக்குமே A+
பிளஸ் கொடுத்திருக்காங்க. இது முழுக்க முழுக்க இவங்க டெஸ்ட் விளையாட போறாங்கன்ற ஒரு எண்ணம்லாம் கிடையாது. இந்த இடத்துல இங்கிலாந்துல 2 மேட்ச் மட்டும் சரியா விளையாடினா மட்டும்தான் இவங்களை உள்ள வச்சுக்கிற மாதிரி, இல்லைன்னா வெளியே அனுப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிசிசிஐ இந்த மாதிரி ஒரு விதியை கட்டுப்பாடு போட்டதுனால இவங்களுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. ஆகையினாலதான் ஒரு தடவை தொடர்ந்து அடுத்தவரும் இந்த இடத்துல ஓய்வு அறிவிச்சிருக்காங்க. ஒரே நாள் அறிவிச்சிருந்தா மிகப்பெரிய ஒரு இஷ்யூ ஆயிருக்கும். பகல்காம் அட்டாக் வேற இருக்கிறது, சிந்தூர் அட்டாக், ஆபரேஷன் சிந்தூர் நடக்க போகிறது ஆகின்ற ஒரு காரணத்தினால தள்ளி வைங்க சொல்ற ஒரே ஒரு அடிப்படையில இவங்க 2 பேருமே தள்ளி வச்சிருக்காங்க. அதுவும் இல்லாம இவர் கிட்டத்தட்ட 1050 கோடி சொத்து மதிப்பு இருக்கிறது. ஒரு வருஷத்துல சொல்லக்கூடியது 2008 இருந்து தற்போது 2025 வரை ஐபிஎல் 212 கோடியை சம்பாதிச்சிருக்கிறாரு. தொடக்கத்துல 2008 ஒரே ஒரு 25 லட்சம் மட்டும் தான், தற்பொழுது 25 கோடி சம்பாதிக்கிறாரு ஒரு வருஷத்துக்கு. அப்படி இருக்கும் பொழுது ஏ பிளஸ் போது 7 கோடி வருஷத்துக்கு. ஆனா இவர் தனித்தனியா ஒவ்வொரு மேட்ச் விளையாடும் போது இவருக்கு தகுந்த மதிப்பு கிடைக்கும். 15 லட்சம் டெஸ்ட் விளையாடும் பொழுதும் 50 ஓவர் விளையாடினார்னா அதுல ஒரு 10 லட்சமோ, இன்னொரு பக்கம் T20 விளையாடினார்னா 3 லட்சமும் கிடைக்கும். 40 விளம்பர தூதராக செயல்படுகிறார் 40 நிறுவனங்களுக்கு இப்படின்ற ஒரு தகவல் எல்லாம் இருக்கிறது. 1000 தான் இருந்தாலும் இவர் டெஸ்ட்ல இருந்து போனாலும் T20 இருந்து போனாலும் இழப்பு பிசிசிஐக்கு தானே தவிர அவருக்கு கிடையாது. அவருடைய பிராண்ட் வேல்யூ ஒருபோதும் உயர்ந்துதான் இருக்கிறது. ஆகையான காரணத்தினால அவர் விட்டு போறதுனால அவருக்கெல்லாம் இந்த இடத்துல லாஸ் கிடையாது. அவருடைய அனுபவம் மட்டும்தான் பிசிசிஐக்கு கிடையாது. இந்த இடத்துல கம்பீர் அவர்கள் ஒரு திட்டம் போற 2 வருஷத்துல நம்ம கப் அடிச்சுட்டு எப்படியாவது வெளியே வந்துடலாம்னு சொல்லிட்டு, ஆனா இவர் இல்லாம ஒரு அனுபவம் வாய்ந்த இவர்னு கிடையாது, அனுபவம் வாய்ந்த ஒரு வீரர் இல்லாம அந்த இடத்துல சின்ன சின்ன பசங்க எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க? அட்லீஸ்ட் ஒரு இங்கிலாந்து தொடருக்காவது அவரை கெஞ்சி இருக்கலாம், கேட்டிருக்கலாம் இந்த பிசிசிஐ. அந்த மாதிரி பிசிசிஐ கேட்காதது மிகப்பெரிய ஒரு தவறு என்று விமர்சனம் செய்கிறார்கள். அந்த வகையில நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க, பிசிசிஐ விராட் கோலிக்கும் ரோஹித் சர்மாவுக்கும் செய்தது சரியா தவறான்னு சொல்லிட்டு. உங்களுக்கு அடுத்தடுத்து கிரிக்கெட்ல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா நீங்க தமிழரசன் பாரிவள்ளல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.